ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டூ கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ பிஎஃப் சந்தாதாரராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இனிமேல் ஏடிஎம்லேயே பணம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக புதிய கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது பிஎஃப்க்கு புதிய நம்பராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வங்கி கணக்கில் 15,000 வரைக்கும் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றியான பல்வேறு வகையான ஸ்கீம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து பிஎஃப் சந்தாதாரரும் பார்த்தீங்கன்னா இனிமேல் அவங்களோட பிஎஃப் பணத்தை ஏடிஎம் மூலமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஸ்கீம் ஒன்று கொண்டு வராங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப் 3.0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வருங்கால வைப்பு நிதியான பிஎஃப் கணக்கிலிருந்து பணத்தை ஏடிஎம் வாயிலாக எடுத்துக்கொள்ளும் வசதியை ஏற்படுத்த இபிஎஃப்ஓ தற்போது திட்டமிட்டுள்ளது. வருமான வரித்துறை சார்பில், அதாவது ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா PAN 2.0 என்ற பெயரில் நிரந்தர கணக்கு எண்ணுக்கான மின்னணு வசதிகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது. அதுபோலவே பிஎஃப் 3.0 என்ற பெயரில் தொழிலாளர்களின் வருங்கால வைப்பு நிதி கணக்கிலும் கூடுதல் வசதிகளை ஏற்படுத்த இபிஎஃப்ஓ திட்டமிடப்பட்டுள்ளது. மாத ஊதியத்தில் தொழிலாளர்கள் மற்றும் நிர்வாகம் கணிசமான 12% தற்போது பிஎஃப் கணக்கில் செலுத்தி வரும் நிலையில் தொழிலாளர்கள் செலுத்த வேண்டிய தொகைக்கான உச்ச வரம்பை மட்டும் நீக்க இபிஎஃப்ஓ திட்டமிட்டுள்ளது. அதாவது பாதுகாப்பான, அதே நேரத்தில் நிதிச்சந்தையில் நியாயமான வட்டி கிடைக்கக்கூடிய பிஎஃப் தொகையை தொழிலாளர்கள் விரும்பினால் கூடுதலாகவும் சேமிக்கவும் இது வழி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டோட்டலாக ஒரு எம்ப்ளாயி இருக்கார், அவர் ஒர்க் பண்ணுறாரு, ஒரு கம்பெனியில் எக்ஸுங்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவரோட கணக்கிலிருந்து, அதாவது அவரோட சேலரியிலேருந்து 12% பிடிப்பாங்க. ஸோ அது போக அதே நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா 12% பார்த்தீங்க அப்படின்னா அவரோட அக்கௌண்ட்டில், பிஎஃப் அக்கௌண்ட்டில் செலுத்தும். ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 12% அப்படிங்கிறது அந்த மாதிரி இல்லாமல், ஸோ எவ்வளோ வேணாலும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேலரியிலேருந்து நம்ம பிஎஃப் கணக்குக்கு செலுத்த சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா 1800 வரைக்கும் தான் பிஎஃப்ல செலுத்த முடியும். அதாவது நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கம்பெனியில் என்னோட சேலரிலேருந்து பிடிக்கக்கூடிய அமௌண்ட் அதிகபட்சம் ஸ்லாபில் 15,000 ரெஸ்ட்ரிக்ஷனில் பார்த்தீங்கன்னா 1800 மட்டும்தான் செலுத்த முடியும். ஆனால் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட சேலரியிலேருந்து எவ்வளோ வேணாலும் பிடிச்சிக்குங்க, அதாவது 4,000 5,000 கூட என்னோட சேலரியிலேருந்து பிடிச்சி பிஎஃப்க்கு கட்டிக்கலாம். ஆனால் கம்பெனி கொடுக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா அந்த 12% மட்டும்தான் கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். அதாவது இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கணக்கில், அதாவது ஒரு சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பிஎஃப்ல மூலமாக சேவிங்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 8.15 இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க பர் ஆனம். ஸோ அதனால் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் பிஎஃப்ல விட்ராவல் அதிகமாக போடாமல், ஸோ உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை அதிகமாக ஜாஸ்தியாக பிடிக்க சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கடுத்து நம்ம சொன்னது தான், தொழிலாளர்கள் 12% கூடுதலான தொகையை பிஎஃப் கணக்கில் சேமித்தாலும் நிர்வாகம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 12% செலுத்துகிற மாதிரி இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிறாங்க. மேலும் பிஎஃப் கணக்குக்கு டெபிட் கார்டு போல அட்டை வழங்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. பிஎஃப் பணத்தில் ஒரு பகுதியை திரும்ப பெற விண்ணப்பித்து ஒப்புதல் கிடைத்ததும் ஏடிஎம்எல் தொகையை தேவைக்கேற்ப சந்தாதாரர்கள் எடுத்துக்கொள்ளும் புதிய வசதி செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு டெபிட் கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க பிஎஃப்லேருந்து. ஸோ நம்ம ஆன்லைன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிளைம் போடலாம். ஸோ கிளைம் போட்டதும் பார்த்திங்க அப்படின்னா அது பிஎஃப் கணக்குலேயே கிளைம் அப்படின்னு வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது 75% அல்லது 60% எவ்வளவோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிளைம் கொடுக்குறோம். ஸோ கிளைம் கொடுத்து ஒரு 20,000 இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு 15,000 வரைக்கும் நமக்கு வரும். சரிங்களா? ஸோ ஒரு 75% கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே ஒப்புதல் அளிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அந்த டெபிட் கார்டு மூலமாக நம்ம அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேங்க் போய் எடுக்க தேவையில்லை. இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏடிஎம் மூலமாகவே, அதாவது நம்மளோட பிஎஃப் அதோட அட்டேச் ஆயிரும் டெபிட் கார்டோட. ஸோ அந்த டெபிட் கார்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பேங்க் இது லிங்க் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த டெபிட் கார்டு மூலமாகவே நம்ம பிஎஃப்லேருந்து அமௌண்ட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஆண்டு மே அல்லது ஜூனிலிருந்து இந்த வசதி அறிமுகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனியில் எம்ப்ளாயியோட கேஒய்சி அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. அதாவது பேங்க் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் அல்லது ஆதார், இது எதுவுமே நிறைய கம்பெனிஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அட்டேச் பண்ணாத இருக்காங்க. ஸோ இனிமேல் அந்த ஒரு பிரச்சனை இருக்காது. நம்ம டைரெக்டாக கிளைம் கொடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இபிஎஃப்ஓ தரப்புலேருந்து ஒரு டெபிட் கார்டு கொடுத்துருவாங்க. அந்த டெபிட் கார்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பிஎஃபோட லிங்க் ஆகிருக்கும். ஸோ அப்படி லிங்க் ஆகிருக்கிறப்போ நம்ம கிளைம் கொடுத்தோம் ஆன்லைன் மூலமாக அப்படின்னா அந்த அமௌண்ட் நம்ம டெபிட் கார்டுக்கு நின்றுக்கும். அந்த டெபிட் கார்டில் நமக்கு
எவ்வளோ வேணுமோ அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புதிய நபர் இபிஎஃப்ஓவில் வந்து ஜாயின் பண்ணுறாரு, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து பிஎஃப்பில் ஜாயின் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில், ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாரு, அப்போ அவங்களுக்கு பிஎஃப் போடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு புதிய நபராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 15,000 வரைக்கும், அதாவது அந்த சந்தாதாரருக்கு 15,000 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு சூப்பர் அப்டேட்டு. புதுசாக வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, அதாவது அவங்க இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பிஎஃப் கணக்கும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு பிஎஃப் பிடிச்சி அந்த மந்த்லேருந்து அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பிஎஃப் கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த 15,000 கிடைக்கும். ஸோ அந்த 15,000 கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆதார், பேங்க் இதெல்லாம் அப்டேட் பண்ணி வச்சுக்கணும் அந்த நிறுவனத்தில் சொல்லி. அது போக பார்த்தீங்க அப்படின்னா யூஏஎனை ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த யூஏஎன் ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான், ஆதார் பேஸ்டு யூஏஎன், ஸோ அதனால் அதை ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கணும். ஆக்டிவேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்து இந்த 2 அறிவிப்புமே பார்த்தீங்கன்னா பிஎஃப் சந்தாதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பு அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக்கர்.